தேர்தலுக்கு முன்னாடி மகளிருக்கு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு சீப்பா நினைக்குது. உங்க 1000 ரூபாய் காசுக்காக அவங்களை அவமானப்படுத்துவியா? அப்ப என் தாய்மார்கள்லாம் கொந்தளிக்க வேண்டாம், கையில ஏதாவது தூக்கிட்டு வர வேண்டாம் ஒண்ணு சாத்துறதுக்கு. அப்ப கோடை காலத்துக்காக நான் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேங்கிறார். இவர் ஆட்சி 5 வருஷத்துல இருந்தப்ப ஒரு கோடை காலம் தான் வந்துச்சா? அப்ப பீகார் எலெக்ஷன்லயும் அதே 10,000 ரூபாவை தேர்தலுக்கு முன்பாக பெண்களுடைய அக்கௌண்ட்ல போய் போடப்பட்டுச்சு. தாவேகாவில இருந்தும் அருண்ராஜ் அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்காரு. பாஜக தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. அரசியல் நகைச்சுவையும் தேவைதான். ஆனா நம்ம ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். 15% வாக்குகள் வச்சிருக்காங்க. எந்த தேர்தல்ல வாங்கினாங்க? சினிமால வேணா மிகப்பெரிய இருக்கும்னு நம்பாததுனால கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அவரை. கூட்டணி கட்சிகளும் அப்படிதான் இருக்கு. கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை தாங்குறாங்களோ அந்த கட்சி சொல்றதை கேட்டுதானே ஆகணும். இங்க அதிமுகவின் தலைமையில தான் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. ஆமா, எல்லா அதிமுக எத்தனை தொகுதிகள் கொடுக்கறாங்களோ அத்தனை தொகுதிகளை வாங்கிக்கணும். கொடுக்கறாங்களோங்கிற சொல்லு தவறான சொல்லாட்சி. நீங்க சொல்றது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கையேந்தி இருப்பாங்க, அவங்க கை கொள்ளும் அளவு கொடுப்பாங்க அவங்களுக்கு. அதுதான் கொள்கை கூட்டணி. முன்னாடி எல்லாம் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ், பழைய காங்கிரஸ், 1000 காங்கிரஸ் இருந்தது இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் ஆக இருக்கிறது. அதனால காங்கிரஸ் சார் திமுக விட்டு உயிர் வாழவே முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். அப்புறமா தேர்தல் நெருக்கத்தில் எல்லா கட்சிகளும் தேர்தல் ரேஸில் ஓட தொடங்கிட்டாங்க. இதில் பாஜகவினுடைய நிலை என்னவா இருக்க போகுது தமிழகத்தில்? இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிக வலிமை ஆகிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட திமுக கூட்டணியில் பிணைஞ்சிருக்காங்க. பாஜக மேலே பல விமர்சனங்களை திமுகவினர் வைக்க ஆரம்பித்திருக்காங்க. இடிஐயே விட போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பாஜக இந்த சிக்கல்களை எல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க? தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்க? மகிழ்ச்சி. உங்களையும் உங்கள் நேயர்களையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் ஒரு சினிமாக்கான ஒரு மொத்த கதையும் ஒட்டுக்கா சொல்லுங்கன்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை மிகவும் ஆர்வத்துடன் எதிர்கொள்கிறது. எதற்காக எதிர்கொள்கிறது என்றால், நாங்கள் கடந்த 12 ஆண்டு காலமாக மோடி அவர்களின் நல்லாட்சியை இந்தியா முழுமைக்கும் பதிவு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு ஆட்சி எப்படி நடைபெறக்கூடாது, ஒரு ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் எல்லாம் மக்களை பாதிக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக திமுக செய்து காட்டியிருக்கிறது. அதனால் இந்த ஊழல்களையும் கொள்ளைகளையும் மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்கள் சென்று சேராமல் இருப்பதையும் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறோம். மதிப்புக்குரிய எங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், எங்கள் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், தொடர்ந்து திமுக மேலே குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா, நோட்டாக்கு கீழே இருக்க கட்சி, அது நாங்கள் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நகைச்சுவையாக நினச்சி பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றார்? இந்த தேர்தலில் நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்னன்னா, இந்த தேர்தல் திமுகவுக்கும் பாஜகவுக்கான தேர்தல், டெல்லிக்கா தமிழ்நாட்டுக்கா தேர்தல்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய எதிரியாக நாங்கள் தான் முன்னிறுத்தப்படுறோம். அதுதான் எங்களுடைய வளர்ச்சி. வெற்றி பெற்றிருக்கீங்களா இத்தனை தேர்தலில்? வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருந்தா போதுமா? ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களான்னா கேள்வி இல்லை. கேள்வி என்னன்னா, இன்னைக்கு திமுகவின் ஒரு அச்சுறுத்தக்கூடிய எதிரியாக நாங்கள் தான் நிற்கிறோம். உனக்கு எனக்கு தான் ஒண்டிக்கு ஒண்டி போட்டின்னு முதல்வர் சொல்ற அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய வளர்ச்சி மக்களுடைய ஆதரவுடன் நடைபெற்று இருக்கிறது. முதல் விடயம். 2வது விடயம், இந்த தேர்தல் என்னன்னு கேட்டா, நாங்கள் தான் பெரிய கூட்டணி, அருமையான கூட்டணின்னு சொல்லி கொண்டிருந்த திமுகவின் இந்தி கூட்டணி இருக்குல்ல, அந்த இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பெருத்த சந்தேகம் ஓடிக்கொண்டிருந்தது. விசிக அதில் தொடர போறாங்களா இல்லையா, ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால இவங்க எல்லாம் கூட இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் சொன்ன பிறகு என்ன சார் சந்தேகம்? திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, ஆட்சியில் பங்கு நாங்க கேட்போம், ஆனா இது கேட்கறதுக்கான சரியான நேரம் இது கிடையாது அப்படின்ட்டு. காங்கிரஸ்லயும் கேசி வேணுகோபால் தெளிவா சொல்லிட்டாரு, எதுவா இருந்தாலும் ஹைகமாண்ட்ல இருந்து முடிவெடுப்பாங்க, டெல்லியில இருந்து, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் ஒரு மாநில கட்சியாக சுருங்கி விட்டது. ஒரு சில மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளின் ஆதரவோடு மட்டும் உயிர்ப்புடன் இருக்கும் கட்சியாக காங்கிரஸ் தன்னுடைய சுயத்தை இழந்து இன்றைக்கு சுருங்கி இருக்கிறது. அதுதான் உண்மை. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே காங்கிரஸ் முன்னாடியெல்லாம் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ், பழைய காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ்னு 1000 காங்கிரஸ் இருந்தது இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போனீங்கன்னா அந்த காங்கிரஸாக இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற கட்சியோட இணைந்து ஒட்டுண்ணியாகவும்
சாருண்ணியாகவும் அந்த கட்சியோட இன்னொரு கட்சியோட இணைந்து உயிர்ப்புடன் இருக்கிறார்கள். இல்லாயிட்டா அழிந்தே போயிருக்கும் அந்த கட்சி இன்னைக்கு. அதுதான் அவங்களுடைய உண்மையான நிலைமை. அதனால காங்கிரஸார் திமுக விட்டு உயிர் வாழவே முடியாது. அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியசாமி அவர்கள் ஒரு 10 நாள் முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் காங்கிரஸ் குழப்பம் பற்றி பேசினப்ப அதெல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, காங்கிரஸ் ஒன்றும் எங்களை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு திமுக அமைச்சர், ஒரு மூத்த அமைச்சர் தலைமையின் ஆதரவு இல்லாமல் பேச முடியாது. அவர் சொல்கிறாருன்னா அந்த கட்சிக்கு சுயமே கிடையாது. என்ன திமுக சொல்லுதோ அது செய்வாங்க. கூட்டணி கட்சிகளும் அப்படிதான் இருக்காங்க. இங்க மாநில கட்சி ஓங்கி இருக்கு அப்படின்னும் போது கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை தாங்குறாங்களோ அந்த கட்சி சொல்றதை கேட்டுத்தானே ஆகணும். அப்படிலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குமா. எங்களோட உண்மையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சார்ந்திருக்கிற எங்களுடைய என்டிஏ கூட்டணி எங்கள் தலைமையில் அகில இந்தியத்தில் அமைந்திருந்தாலும் இங்க அதிமுகவின் தலைமையில தான் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறோம். எல்லா கொள்கைகளிலும் எத்தனை தொகுதிகள் கொடுக்கறாங்களோ அத்தனை தொகுதிகளை வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு கொடுக்கறாங்களோங்கிற சொல்லு தவறான சொல்லாட்சி. எத்தனை எங்களுக்குள்ள எல்லாம் உடன்படிக்கை, எங்களுக்கு புரிந்துணர்வு எவ்வளவு இருக்கிறதோ, நாங்க எவ்வளவு பகிர்ந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து இருக்கும். புரியுதுங்களா? நீங்க சொல்றது திமுக இவ்வளவு கொடுப்பேன் இஷ்டம்னா இரு. அது கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்குவாங்க திமுகல. ஆனா அது என்னன்னு கேட்டா கூட்டணி கட்சிகள்லாம் கையேந்து இருப்பாங்க, அவங்க கை கொள்ளும் அளவு கொடுப்பாங்க அவங்களுக்கு. அதுதான் கொள்கை கூட்டணி எல்லா கட்சிகளுக்கும். இதை கம்யூனிஸ்ட் தலைவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, 25 கோடி கொடுத்தாங்க, டிசிகாக்கு இத்தனை கோடி கொடுத்தாங்க, அவங்களுக்கு இத்தனை கோடி. அதான் கொள்கை கூட்டணி. அவங்க கொள்ளும் அளவு கை கொள்ளும் அளவு கொடுக்குறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க, சீட்டும் அந்த மாதிரி தருவாங்க. எதிர்த்து பேச முடியாது. ஆதவ அர்ஜுனா விசிகால இருந்து எதிர்த்து பேசினாரு, மன்னர் ஆட்சி நடைபெறுகிறது, உடனே தூக்கிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே தூக்கிட்டாங்க. அவர் பாவம் இன்னைக்கு விஜயை தேடி போய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர் நிலைமைக்கு ஆளானார். கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் கல்யாணம் பண்ண பேசினாங்க. அன்னைக்கே அவர் பதவியை விட்டு நீக்கினார். கூட்டணி கட்சிகளை ஆதிக்கம் செலுத்தி வளர விடாமல் கபலீகரம் செய்யும் கட்சின்னு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க இல்லையா, அதை செய்து கொண்டிருப்பது திமுக தெளிவாக ஒவ்வொரு தேர்தலையும் செய்யறாங்க. நீங்க இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 65 இடத்துல போட்டிட்டாங்க, குறைஞ்சது 45, 40, 30, இப்போ 25 கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதனால கூட்டணி அப்ப காங்கிரஸ் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, தேய்ந்து கொண்டு இருக்கிறதா? திமுக காங்கிரஸை கபலீகரம் செய்கிறதா இல்லையா? அதனால சுய உணர்வற்று இருக்கிறார்கள். என்னன்னா ராஜீவ்காந்தி கொலையாளியை கட்டி அணைத்து ஒரு முதல்வர் வரவேற்கிறார் என்றால் வாய்மூடி மௌனியாகத்தான் வேடிக்கை பார்த்தார்கள். இந்திரா காந்தியை இந்திய அரக்கி என்று புனைந்து அவங்க கட்சியின் திரைப்படம் ஒன்று வெளியே காங்கிரஸ் இந்தியை திணித்தது, தமிழரை கொன்று குவித்ததுன்னு சொல்லும் போது கைதட்டி அந்த படத்தையும் ரசிப்பவர்கள் காங்கிரஸார்கள் இருந்தால் நான் இந்த சொல்லாட்சியை நீங்க எப்படி அதை மறுக்கிறீங்கன்றது தெரியல. தன்மானம் உள்ள எந்த காங்கிரஸ்காரனுக்கும் கோவம் வந்திருக்கணும். அவங்க கட்சி எப்படியெல்லாம் நீங்க கேவலப்படுத்துறீங்களேன்னு கோவம் வந்திருக்கணும். இருந்தாலும் 4-5 சீட்டு கிடைக்குது, கையில கொஞ்சம் நோட்டு கிடைக்குது. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தன்மானத்தை அடகு வைத்தவர்களை எப்படி சொல்வது? அதனால எங்க கூட்டணி அந்த மாதிரி இல்லை. கொள்கையில் நாங்கள் ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம். என்ன கொள்கையில் இணைந்திருக்கிறோம் என்றால் திமுகவை நீங்க சொல்றீங்க. ஆனா இபிஎஸ் என்ன சொல்றாரு? கொள்கை வேறு கூட்டணி வேறு. கொள்கையில நாங்க முரண்பட்டாலும் கூட்டணி தேர்தல் அரசியல்னு வரும்போது நாங்க ஒன்றிணைவோம்னு சொல்றோம். 100% சரியா சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதாவது எங்களுடைய அதான் சொன்னேன், ஒற்றை புள்ளி தான் எங்களோடதுல நாங்கள் இணைக்குது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இந்த ஒற்றை புள்ளியில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோமே தவிர அதிமுகவின் அனைத்து கொள்கைகளையும், எங்க சார்பு கட்சியான பாமகவின் அனைத்து கொள்கைகளும், ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கும் கொள்கைகளை நாங்கள் மதிக்கிறோம். எங்க கொள்கைகளில் நாங்கள் உறுதியாகவும் இருக்கிறோம். இதுக்குள்ள என்ன நாங்கள் காமன் கன்சென்சஸ், ஒத்த உணர்வு ஒப்பந்தம் என்ன வரும் என்றால் எங்களுக்கு மக்கள் கொடுக்கும் அங்கீகாரத்தை பொறுத்து இதெல்லாம் அமையும். இப்ப மக்கள் எவ்வளவு இந்த கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் ஆதரிக்கிறார்கள் என்பதை பொறுத்து எங்களுடைய புரிந்துணர்வு பின்னாலே ஒரு காமன் கன்சென்சஸ் எட்டப்படும். ஓகே. அண்ட் பாஜகவுல இருந்து தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேடையிலுமே. காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கறாங்க, அந்த இடத்துல ஒரு குளறுபடி இருக்குன்னு சொல்றீங்களா? அதிமுக கூட்டணியில இல்ல இங்க என்டிஏ கூட்டணியில டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லும் போதும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது இங்க அதிகார பகிர்வு நோக்கியான ஒரு கேள்வி எழப்படுதுல. என்றைக்கு அமித்ஷா அவர்கள் இங்க கூட்டணி அறிவிப்பு செய்தாரோ, மேடையில அறிவிப்பு செய்தாரோ, அந்த நாள்லேருந்து எல்லா ஊடகங்களிலும் பலமாக கேட்கப்படும் ஒரு கேள்வி. அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் இந்தியில் பேசினதை நான் தான் ஒரு பக்கத்தில் அமர்ந்து மொழிபெயர்ப்பும் செய்தேன். அதனால மற்ற எல்லாரையும் விட இதை உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் எனக்கு பாஜகவின் செய்தி தொடர்பாளராக இருக்கிறது. ரொம்ப தெளிவாக அவர் அன்றைக்கும் சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் 3 கூட்டங்களில் அமித்ஷா அவர்களின் பேச்சை நான் தான் மொழிபெயர்த்தேன் மேடையில்.
அதனால் அவர் மிக தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்டிஏ சர்க்கார், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும். கூட்டணியின் ஆட்சி அமையும். ஆட்சியில் எங்க கூட்டணி தான் அமையும் என்பதற்கான பொருளை நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, அதிகாரத்திலும் உங்களுடைய கூட்டணி பகிர்வு இருக்குமா என்பது உங்க கேள்விங்கிறத நான் நன்றாக புரிந்து கொண்டு பதில் சொல்கிறேன். அதற்கான முடிவை எடுக்கப் போவது மக்கள். அதற்கான முடிவை மக்கள் தீர்ப்பை ஒட்டி எங்களுடைய மூத்த தலைவர்களும் எடுப்பார்கள். மக்கள் தான் அதுக்கான தீர்ப்பு சொல்லுவாங்க. அதனால அந்த தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கும். தமிழக மக்கள் எதன் அடிப்படையில, ஒருவேளை அதிமுகவுக்கு திமுகவுடைய அந்த ஃபார்முலாவை எடுத்துப்போமே, ஒருவேளை மைனாரிட்டியா அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாஜகவுடைய உதவினாலதான் ஆட்சி அமைக்க முடியுது அப்படின்ற பட்சத்துல அதிகார பகிர்வு கேட்கப்படுமா? ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி. அதனால நான் சொல்றேன், அந்த மாதிரியான வாய்ப்பே கிடையாது. மெஜாரிட்டியா அதிமுக இன்னைக்கு இருக்கிற தரவுகள், நான் ஒரு ஹேஷியத்தின் அடிப்படையிலும் நான் சார்ந்திருக்கும் கட்சிக்காக நான் ஒரு சார்பு நிலையிலும் நின்று பேசவில்லை. தெளிவாக துல்லியமாக நாங்கள்லாம் ஒரு சர்வே நடத்தி ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். மக்கள் மனநிலைக்காக தனியா எங்களுடைய தகவலுக்காக எடுத்திருக்கிறோம். மிக அதிகமான இடங்களில் அதிமுக தாராளமாக அவங்க வெற்றி பெறுவார்கள், போட்டியிடும் இடங்கள். அதே போல எங்களுடைய ஒவ்வொரு கட்சியும் வெற்றியை நாங்கள் போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் மிக பெருவாரியான வெற்றியை பெருமளவில் தான் எங்களுக்கு வந்திருக்கிற தரவுகள், புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் மக்கள் எங்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பிலேயே அவங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் இருக்கும். அது கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டுமா, ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வு இருக்குமா இல்லையா என்பதை அதுல மிக தெளிவாக தெரியும். அப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன சார்? டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது ரெண்டு கட்சியுமே இணைந்து வழிநடத்துது. இன்னைக்கு ஆந்திரத்தில் நடக்கிறது என்ன சர்க்கார் நினைக்கிறீங்க? ஆந்திராவில் நடக்கிறது என்ன சர்க்கார்? பீகாரில் நடக்கிறது என்ன சர்க்கார்? எல்லாமே டபுள் இன்ஜின் சர்க்கார். எங்கெங்கெல்லாம் ஆந்திராலையும் பீகார்லயும் பவர் ஷேரிங் கொடுத்திருக்காங்கல்ல. எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய ஆட்சியில என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கிறதோ அது எல்லாமே டபுள் இன்ஜின் சர்க்கார். ஆட்சியில் பகிர்வு கொடுத்திருப்பது மட்டுமே டபுள் இன்ஜினுக்கான அடையாளமாக எடுக்க முடியாது. என்டிஏவின் கூட்டணி ஆட்சி எங்கு நடைபெற்றாலும் அது டபுள் இன்ஜின் சர்க்கார். அதாவது இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி தத்துவம் தான் இருக்கிறது. அதனால திமுகவின் தலைவராக கொண்டாடப்படும் அண்ணாவே கூட கூட்டாட்சியை தான் வலியுறுத்தினார், மத்தியில் கூட்டாட்சி என்று. அதாவது மத்தியில் இருக்கிறது அந்த மத்திய அரசின் திட்டங்கள் அத்தனையும் ஒரு மாநிலங்களுக்கு வரும்போது இங்க மாநிலம் மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கு இருந்து கூடுதல் திட்டங்களையும் கூடுதல் நிதி ஆதாரங்களையும் கூடுதல் பங்களிப்புகளையும் செய்து கொள்ள வேண்டிய தார்மீக கடமையில இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற அரசு எது செய்யறாங்கன்னா, இவங்க எப்பவுமே டிவைட் அண்ட் ரூல், எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி டிஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ், டிவிசிவ் பாலிட்டிக்ஸ், அதனால டெமாலிஷன் பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் தான் இவங்களோடது. எதுவுமே ஒன்றா இருந்தால் இவங்களுக்காக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால இவங்க மத்திய அரசு மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அதுல அர்த்தம் இருக்கோ இல்லையோ. இல்ல, அதை திமுக மட்டும் பண்ணல, எதிர்த்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இப்ப இன்னைக்கு இருக்க களத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஆளும் கட்சியை வீழ்த்தணும் தான் நினைப்பாங்க. அதுல எல்லா கட்சிகளும் ஒன்றிணைறாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறது திமுக மட்டும் பண்ணலையே, நாம் தமிழர் கட்சி பண்றாங்க, புதுசா கட்சி தொடங்கிய தாவேகா பண்றாங்க. இவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுலயுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல. நல்ல கேள்வி. அதாவது பாஜக எதிர்ப்பு எல்லா கட்சியும் எடுக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு பாஜக தான் அரசியலில் பேசு பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு பாஜக தான் அரசியலின் மையப்புள்ளியாக இருக்கிறது. எங்களை எதிர்க்காமல் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற விசுவரூபத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை அதை காட்டுகிறது. ஏன்னா எல்லா கட்சியுமே எங்களை தான் முன்னிறுத்தி பேசுறாங்கன்னு வந்தாலே, எங்களுக்கு இப்ப கூட்டணி கட்சிகளாக இருக்க அத்தனை பேரும் எங்களை ஆதரிக்கும் போது எதிர்நிலையில் இருப்பவர்கள்லாம் எங்களை எதிர்த்து பேசித்தான் அரசியலில் இருக்க முடியும் என்ற நிலையில் திமுகவும் இருக்கிறது. நீங்க சொன்ன மற்ற கட்சிகளும் இருக்கிறார்கள். அரசியலில் இருப்பவர்கள் மட்டுமல்லாம தமிழக மக்களுமே பாஜகவை புறக்கணிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது சொல்றாங்க இல்ல அப்படின்னு தான் நீங்க உங்க சொற்றொடர் முடிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சிந்தனையை கட்டமைக்க ஊடக பலத்தால திமுக ஒரு முயற்சியை செய்து தோற்றுவிட்டார்கள், மிக மோசமாக தோற்றுவிட்டார்கள். மக்கள் எதையுமே நம்ப தயாராக இல்லைம்மா. இன்னைக்கு திமுக ஒரு புருடா கட்சின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா அவங்க உருட்டுக்கள் அத்தனையும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சம். இன்னைக்கு
நீங்கள் ரீல்ஸுங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது. எத்தனை வருதுன்னு பாருங்கள். திமுகவை நகைச்சுவை எள்ளி நகையாடக்கூடிய எத்தனை ரீல்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் எல்லாருக்குமே மிக தெளிவாக தெரிகிறது, திமுகவின் பொய்யுரைகள் அத்தனையும் புரட்டுக்கள் அத்தனையும் அம்பலப்பட்டு நிற்கும்போது இன்னைக்கு மக்கள் எதிர்நிலையில் இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாதுமா. ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நான் தேசிய கல்வி வாரியத்தில் உறுப்பினராக இருக்கேன். அதனால் கூடுதல் தரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து 3 விடயம் இதில் சொல்கிறேன். சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்தால் ஹிந்தி திணிச்சிரும், மும்மொழி கொள்கை வந்துடும். ஆனால் உண்மை என்னவென்றால் தமிழ்நாட்டில் படிக்கிற இருமொழி கொள்கையினால் நான் வந்து ஒரு மாபெரும் தமிழறிஞரோட பேரன், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் ஐயாவோட பேரன் நான். முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 எங்கள் தாத்தா தான் நடத்தினார். திமுக நடத்தலை. 65 தான் அவங்க உள்ளே வராங்க. அதனால் இந்தியை எதிர்த்த குடும்பத்தில் வந்திருக்க நான் சொல்கிறேன், இருமொழி கொள்கையினால் என்ன ஆபத்து வந்துச்சுன்னு எங்கள் தாத்தாவே மரண தருவாயில் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு மாணவன் ஆங்கிலத்தை கட்டாயமாக படிக்கிறான், 2வது மொழியை தேர்வு மொழியாக படிக்கிறான். தமிழோ வேறு எதுவோன்னு இருக்கிறதுனால அவன் வேறு மார்க் ஜாஸ்தி வேணும்னு ஹிந்தியோ சமஸ்கிருதமோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ படிச்சுட்டு போகிறான். அப்போ தமிழே படிக்கிறதில்ல 2 மொழியில். இன்றைக்கி உங்களை பார்த்தோன்னே தமிழ் படிக்க தெரியுமான்னு நான் கேட்ட கேள்வியோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு நிறைய தமிழர்களுக்கு தமிழ் படிக்க தெரியலை. ஏன்னா அவங்க 2வது மொழி வேறு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் போராடிய என் தாத்தா போன்ற தமிழறிஞர்கள் எல்லாம் தோற்று போனார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில். அதனால் இன்றைக்கு வந்து மதிப்புக்குரிய மோடி அவர்கள்தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் அவர் வந்து தமிழை கட்டாய பாடமாக்கி இருக்கிறார். தமிழ் கட்டாயம். நாங்கள் இந்திய திணிக்கல, தமிழைத்தான் திணிக்கிறோம். தமிழை அடிக்கும் வேலையை தான் திமுக செய்து. இதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒற்றை உதாரணம் கேட்டால், ஹிந்தி வேண்டாம் போடான்னு நீ என்னதான் டிஷர்ட் போட்டாலும் ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி பிரச்சார சபாவில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டுனீங்கன்னா தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர் எண்ணிக்கையை விட குறைவு. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான மாணவர்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் படிக்கிறாங்க. இந்த தரவு தெரியுமா? அப்போ மக்கள் விரும்பி படிக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அரசு பள்ளியில் படிக்கும் மாணவனுக்குத்தான் பிற மொழி கற்கும் வாய்ப்பையோ ஹிந்தி படிக்கும் வாய்ப்பையோ, இந்தின்னு மட்டும் கேட்கல, பிற மொழி ஒரு 3 மொழி கற்கும் வாய்ப்பை தடுக்கிறீங்க. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பணம் கட்டி படிக்கிற ஒரு பணக்கார மாணவன் அவனால் 3 மொழி கற்றுக்க முடியும். அவனுடைய அறிவின் விசாலம் அகலமாகும். ஆனால் அரசு பள்ளி மாணவனுக்கு மட்டும் அது கிடைக்காமல் மறுக்கப்படுகிறது. நவோதயான்னு ஒரு பள்ளி இருக்குங்க. நவோதயா பள்ளி தமிழ்நாட்டில் 1 கூட கிடையாது. வில்லிவாக்கம் சைஸில் இருக்க பாண்டிச்சேரியில் 3 இருக்குங்க. அதில் படித்தா என்ன அனுகூலம்? எதுக்காக நவோதயாவுக்கு நான் வக்காலத்து வாங்குறேன்னா, ஒரு ஏழை செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன், விவசாய கூலியின் மகன், ஒரு ஏழை உடல் உழைப்பால் உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியின் மகனுக்கு அத்தனையும் ஃப்ரீ. சாப்பாடு ஃப்ரீ, ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, புக்கு ஃப்ரீ, அட்மிஷன் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இதில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டு ட்ரைனிங்கும் ஃப்ரீ. அப்போ அந்த பையனை கொண்டு போய் தன் குழந்தைய அங்கே விட்டுட்டா அவனுக்கு ஹாஸ்டல்லேருந்து தங்குமிடத்துலேருந்து போடும் ஆடையிலேருந்து யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே அரசு கொடுக்குது. ஒத்த பைசா செலவு இல்லாமல் அவனால் படிச்சுட்டு வர முடியும். நீட்டுக்கு தேர்வுக்கு பரீட்சை எழுத முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயுமே அதே ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம முதல்ல கூரை இருக்கா? போர்டு இருக்கா? ஒரு உறுதியான மண்டையில விழாதறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கல்லு கட்டடம் இருக்கா? எந்த பள்ளியில் இருக்கிறது? புரியுது, இது தனியா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் தேர்தல் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன சொல்றாங்க? மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை அப்படின்னு இந்த மாதிரியான விவகாரங்களை முன்னிறுத்தி பாஜக எதிர்ப்பு, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க கூடாது, பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்ற புள்ளியில அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க. அண்ட் அதே மாதிரி பாஜக முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களா இடியை ஏவி விட பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. KN நேரு அவர்களுடைய விவகாரம் இப்ப சமீபத்துல மீண்டும் FIR போட சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுலயுமே இது பாஜகவினுடைய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நல்ல விஷயம் கேட்டீங்க. நான் கீழேருந்து மேலே போகிறேன். KN நேரு விவகாரம் நீங்கள் கடைசியாக சொன்னீங்க. அதாவது அக்டோபர் மாதம் 2025 அவர் மேலே வந்து இடி வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அப்போ தேர்தல் இருந்துதா? தேர்தல் வரப்போகுதுங்கிற பேச்சு இருந்துதா? இதாக அறிவிப்பு இருந்துதா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்த ஆதாரம் கிட்டத்தட்ட 280 பக்க ஆதாரங்களை கொடுத்துருக்குறாங்க. அதாவது பணம் எப்படி வந்தது, எந்த வழியாக போச்சு, யார் யார்கிட்டெல்லாம் பணம் வாங்கினாங்க, வங்கி கணக்கு உட்பட ஆதாரங்கள், குற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் கொடுத்து சட்டப்பூர்வமாக மத்திய அரசே நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறதுனால மாநில அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக ஆட்சியில் திமுக அதிகார எல்லைக்கு உட்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆதாரம் கொடுத்தோன்னே இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும்?
அத்தனை பேருக்கும் சட்டம் சமம் என்றால் உன்னுடைய திமுக அமைச்சரை காப்பாற்றுவதற்கு பதிலாக மத்திய அரசு கொடுத்த ஆவணங்களின்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும். அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி கொடுத்த மேட்டரை நீங்கள் இப்போவும் கூட எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் உடனே அதை பார்த்தோன்னே என்ன வந்துச்சு, டிஜிபிக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். டிஜிபியை ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கொடுத்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னார். இப்படி தான் இந்த ஆட்சி நடக்குது. அதனால இன்னைக்கும் கூட குற்றம் செய்தவர் முழு அரசு அதிகாரத்தோட வெளியில் உலாவி கொண்டிருக்கிறார். கோர்ட்ல நீ கேஸ் போட்டு இந்த வழக்கு எடுக்க சொல்லு, 3 முறை சிபிஐ சொல்லி அவங்க இடி சொல்லி எடுக்காததுனால இன்றைக்கு கோர்ட்ல வழக்கு போட்டு கோர்ட்டு சொல்லுது நடவடிக்கை எடுன்னு வந்துட்டு என்ன சொல்றாங்க, நாங்க முதல் கட்ட விசாரணை நடத்தி உறங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு மக்களுக்கு திமுக மேல என்ன வகையான எண்ணம் வரும்? உங்களுடைய ஊழல் செய்த அமைச்சரை நீங்க உங்க சட்டத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி காப்பாற்ற முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். சட்டம் இப்படியே இருக்குமா? நாளைக்கு ஆட்சி மாற்றம் என்றால் நீங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். அந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் தருவார்கள். எல்லா ஊழல்வாதிகளும் வெளிச்சத்துக்கு வருவார்கள். தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, தேர்தல்ல இதை பயன்படுத்தி திமுக மேல அவதூறு பரப்ப பாக்குறாங்க குற்றச்சாட்டா இருக்கு. இது திமுக மட்டும் வைக்கல, தாவேகாவில இருந்தும் அருண்ராஜ் அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்காரு. பாஜக தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, சிபிஐ மூலமாவும் சரி இல்ல திரைப்பட பிரச்சனை விவகாரத்திலயும் சரி பாஜக எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. நல்ல விடயம்மா, நல்ல விடயம் நீங்க சொன்னது. தாவேகா ஒதுக்கி ஓரமா வச்சிருக்கோம். அரசியல் நகைச்சுவையும் தேவைதான், ஆனா நம்ம ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். 15% வாக்குகள் வச்சிருக்காங்க. எந்த தேர்தல் வாங்கினாங்க இருக்கும்னு சொல்றாங்க. சொல்லப்படுவது தானேமா, நடத்தி காட்டட்டும், நிகழ்த்தி காட்டட்டும், அப்புறம் அவங்கள பேசுற எடுத்துக்கலாம். அவர் சினிமால வேணா மிகப்பெரிய இருக்கும்னு நம்பாததுனால கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அவரை. அப்படின்னா அவங்க சினிமால வேணா சீரியஸான ஹீரோவா இருந்தாருமா. நான் அரசியல்ல சீரியஸான காமெடியனா இருக்காரு. இப்ப பொறுத்த வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் விட்டுருவோங்கிறேன். இப்ப நம்ம நல்ல டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கப்போ காமெடி பீஸே உள்ள வேண்டாம், நமக்கு சீரியஸான விஷயம் பேசுவோம். ரொம்ப கடுமையான விமர்சனமா. ஆமா ஆமா, அது அப்ப லைட்டா பேசும்போது அவர் உள்ள வந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். நீங்க மக்கள் மத்தியில் நிற்கிற அரசியல் கட்சிகள் பத்தியும் ப்ரூவன் அரசியல் டேட்டா பத்தியும் நம்ம பேசுவோம். கற்பனையில இருக்க அரசியல் நமக்கு இப்போ வேண்டாம். முதல்ல நான் உங்களுக்கு இந்த இதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறது முக்கியமான டேட்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறது தேர்தல் நேரத்துல அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது செய்கிறீர்களா அப்படின்ற குற்றச்சாட்டை நான் பட்டவர்த்தனமான ஒரு கேள்வியா எடுத்துக்கிறேன். நீங்க அதானே கேட்க நினைக்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் இந்த நடவடிக்கைக்கு என்ன அவசியம், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படின்னு நீங்க கேட்கறதா எடுத்துட்டு பதில் சொல்றேன். இந்த சம்பவம் தொடங்குனது தேதியே சொன்னேன், இப்ப நடக்கல, முன்னாடியே தொடங்குச்சு. அதை இவங்க தான் தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. தேர்தல் வரும் வரைக்கும் இப்ப 6 மாதங்களாக நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறது மாநில அரசு. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தல் வந்தப்ப இந்த அரசு உறங்கி கொண்டிருந்தது. மகளிர் உரிமை தொகை அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க, அனைத்து மகளிருக்கும். எனக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சதுன்னு சொன்னா, அனைத்து என்றால் எல்லோரையும் உள்ளடக்கிய, மகளிர் என்றால் எல்லா பெண்களுக்கும், உரிமை என்றால் நீ ஒன்றும் எனக்கு சும்மா கிஃப்ட் கொடுக்க வேணாம், அது என்னோட ரைட்ரா, கொண்டாந்து வச்சுட்டு போ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்லுதான் உரிமை. தட்ஸ் பிளடி மை ரைட். நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க வேணாம், உங்க அப்போன்ட்டு காசு இல்லை, அரசு பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உரிமை உள்ள தொகை. அனைத்துங்கிற சொல் எல்லாரையும் உள்ளடக்கியது. மகளிர் என்பது எல்லா பெண்களையும் உள்ளடக்கியது. குடும்ப அட்டைதாரர் என்று சொல்லும் போது அனைத்து குடும்ப பெண்களும் இதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிறார்கள். உங்களுக்கு எதுவும் குழப்பம் இருக்கா? இல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, கொடுக்கும்போது 3 வருஷம் தூங்குறாங்க. எப்ப மக்களவை தேர்தல் அறிவிக்கப்படுதோ டபார்னு 1 மாசம் முன்னாடி எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இந்த அரசு உரிமை தொகையை ஏன் தரலன்னு நாங்கெல்லாம் கத்த அமைதியா இருந்தவங்க, தேர்தலுக்கு முன்னாடி மகளிருக்கு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, மகளிருக்கு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு சீப்பா நினைக்குது. அப்போ என்ன நினைக்குது இந்த அரசு, அனைத்து மகளிருக்கும் கொடுக்காமல் அப்ப வெறும் 97 லட்சம் பேருக்கு தான் ஒரு மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. 2.5 கோடி பேர் இருக்காங்க பெண்கள். அப்ப குடும்ப அட்டை வைத்திருக்கும் அந்த குடும்ப பெண்கள் 2.5 கோடி பேர் இருந்தாலும் அத்தனை குடும்ப பெண்களும் கொடுக்காம இவங்க வெறும் 1 கோடிக்கும் கீழே தான் கொடுத்தாங்க. விளிம்பு நிலைக்கு கீழே பெண்கள் தகுதியுடைய பெண்கள் ரொம்ப நான் பாராட்டுறேன். அப்படி உங்க இதுல விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கும் பெண்களுக்கு நீங்க சொல்லல, ஆசை எப்படி காட்டுனீங்க, அனைத்து மகளிருக்கும் அப்படின்னீங்க. அப்புறம் என்ன செய்றீங்க, குடும்ப பெண்ணுக்கு ஒரு தகுதி வைக்கிறீங்க. நீ யாரு குடும்ப பெண்ணுக்கு தகுதி வைக்க? என் தமிழ்நாட்டு பெண்களை குடும்ப பெண்ணா இல்லையா என்று சொல்லுவதற்கு நீ யாரு? இப்ப 1,31,00,000 பேர் மட்டும்தான் உன் கணக்குல குடும்ப பெண்கள் என்றால் என்ன பாராமீட்டர் வச்சிருக்க நீ? அதை குடும்ப பெண்களா இல்லையான்னு தீர்மானிக்க. அப்ப மத்தவங்க எல்லாம் குடும்ப பெண்களே இல்லையா? உன் 1000 ரூபாய் காசுக்காக அவங்களை அவமானப்படுத்துவியா?
அப்ப என் தாய்மார்கள்லாம் கொந்தளிக்க வேண்டாம், கையில ஏதாவது தூக்கிட்டு வர வேண்டாம் ஒண்ணு சாத்துறதுக்கு. இதுதான் இன்றைக்கு உண்மை நிலை. இல்ல அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களவை தேர்தலையே அதற்கான தக்க பதிலடி கொடுத்திருப்பாங்க. அதுதான் மக்களவை தேர்தல் வேறம்மா, கான்செப்டே வேற, எலெக்ஷனே வேற. இந்த எலெக்ஷன் பாஜகவின் எலெக்ஷன் இல்ல, இந்த எலெக்ஷன் அதிமுகவின் எலெக்ஷன். சட்டமன்றம் வேற, இல்ல ஒரு பாராளுமன்றம் சின்ன வேற. உதாரணம், இங்க தேர்தல் நெருக்கத்துல திமுக 5000 ரூபாய் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாஜகவினர் வைக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. அப்ப பீகார் எலெக்ஷன்லயும் அதே 10,000 ரூபாவை தேர்தலுக்கு முன்பாக பெண்களுடைய அக்கவுண்ட்ல போய் போடப்பட்டுச்சு, பாஜக அதை பண்ணாங்களே, அப்ப அது தேர்தலுக்கான ஒரு ஸ்டண்டா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல, உங்க கேள்வியில நான் வந்தப்ப இது தேர்தல் நடவடிக்கை இல்லைன்னப்ப திமுக எப்படி தேர்தலுக்காக பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள்ங்கிறது சொன்னேன். இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் வந்தோடனே மறுபடியும் 5000 ரூபாய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கண்ணீர் விடுகிறார், என் ஏழை தாய்மார்களும் என்ன செய்வார்கள், பள்ளி கட்டணம் எப்படி கட்டுவார்கள், எப்படி சமைப்பார்கள், எப்படி கேஸ் வாங்குவாங்க, நான் அழுதுட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அப்ப கோடை காலத்துக்காக நான் வந்து 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேங்கிறாரு. இவர் ஆட்சி 5 வருஷத்துல இருந்தப்ப ஒரு கோடை காலம் தான் வந்துச்சா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கோடை காலம் வருது, ஆண்டுக்காண்டு வருது இல்லையா? அப்ப அடுத்த 4 ஆண்டுக்கு நீ கொடுக்கலையா? விமர்சனத்துக்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க கொடுத்ததுக்குலாம் சந்தோஷம். விமர்சனத்தை நான் ஏற்கிறேன், அப்ப அவங்க வச்ச விமர்சனத்தையும் நான் ஏற்கணும்ல. இல்ல எனக்கு முதல்ல என் கேள்வியை முடிச்சிடுறேன். நீங்க வந்து பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் நீங்க, ஆனா நீங்க இது வரைக்கும் 5 பொங்கலை பார்த்துட்டீங்க. மொத்தமே 1000, 3000, 1000, 5000 தான் கொடுத்துருக்கீங்க. அதுல பாக்கி 20,000 இருக்கு. கோடை காலத்துக்கு 2000 இருக்கீங்க, 4 கோடை காலத்துக்கு 8000 ரூபாய் பாக்கி இருக்கு. முதல்ல 28,000 எல்லா மகளிரும் கொடுத்துட்டு அப்புறமா பேசு. இல்லாட்டி உன் டயலாக வாபஸ் வாங்கிக்கோ. என் மகளிர் எப்படி இருப்பார்கள், எப்படி பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புவார்கள், எப்படி ஃபீஸ் கட்டுவார்கள், ஒரு டயலாக் விட்டாலும் அதை வாபஸ் வாங்கு. உண்மையாவே பெண்கள் மேல அக்கறை இருந்தா முழுஷா கொடு, ரிட்ராஸ்பெக்டிவா கொடு, ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து அரியர்ஸோட சேர்த்து கொடு. எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திமுகவோட கொள்கை என்னன்னு சொல்றாங்கம்மா? திராவிட மாடல்னு என்ன சொல்றாங்க? சமூக நீதிங்கிறாங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட 10,500 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து நீங்க மகளிருக்குன்னு இந்த உரிமை தொகை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கியே, இது என்ன? இதுதான் சமூக நீதியா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்க வேண்டிய 10,500 கோடி ரூபாய் எடுத்து மகளிருக்கு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக உங்க வீட்டு காசையா கொடுக்குறீங்க? திமுக ட்ரஸ்ட்ல இருந்தா கொடுக்குறீங்க? அப்ப அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன திட்டங்கள் போய் சேரும்? அவங்களுக்கு என்ன நலத்திட்டம் மரபு? அவங்க வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய நலத்துக்கும் அவங்களுக்கு கட்டமைப்பும் உருவாக்கு, தொழில் தொடங்கவும் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவங்க வாழ்வாதாரத்துக்கு கொடுக்க வேண்டியதை மகளிருக்கு தூக்கி கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் ஒரு சமூக நீதியா? சமூக நீதியா அவங்களுக்கு கிடையாதுமா. சமூக நீதி இருந்தா அவங்க ஆட்சியில் இருக்க அமைச்சர்கள் மத்தியில எத்தனை பேர் இருக்காங்க ஒடுக்கப்பட்டு? உன் கட்சியில நீங்க ஆட்சியில கூட முதல்வர் தரமாட்டீங்க, பரம்பரைக்கு தான் தருவீங்க. உன் கட்சி தலைவராகவாவது ஆக்கி இருக்கிறியா? என்னைக்காவது ஆக்கி இருக்கிறியா? இதான் பெரிய பொறுப்பு. என்ன பெரிய சமூக நீதி நீ பேசி கிழிக்கிற? வாய் ஜவடால் தான்மா. அவங்க பேசுற தமிழாகட்டும் சமூக நீதி ஆகட்டும் அவங்களுக்கு ஒத்து வராது. கடவுள் இல்லைன்னு வெளியில பேசினாலும் அவங்க வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுவாங்க. வெளியில எல்லா பெண்களுக்கும் தாலி அறுப்பு போராட்டம்லாம் அவங்க பெண்கள்லாம் அப்படியே தாலி தொங்க தான் வருவாங்க. அதே மாதிரி சமூக நீதி பேசினாலும் வெளியில தான் பேசுவாங்க. அவங்க ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ எதுலையுமே அவங்க வந்து சமூக நீதி பேச மாட்டார்கள். எல்லாமே அவங்களுக்கு வெளியில தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதனால இவங்க வந்து மக்களை மட்டும் தமிழ்னு பேசுவாங்க. தமிழை அழிக்கிற திராவிட மாடல்னு சொல்லி, திராவிட சித்தாந்தம் சொல்லி, திராவிட மண்ணுன்னு சொல்லி, திராவிட இலக்கியம்னு சொல்லி, திராவிட பண்பாடுன்னு சொல்லி, எங்கேயாவது போய் நீங்க ஆந்திராவில் போய் திராவிட பண்பாடு தேட முடியுமா? கர்நாடகத்தில் தேட முடியுமா? கேரளத்தில் தேட முடியுமா? ஏன்னா இங்கே மட்டும் தமிழை மட்டும் ஏன் அழிக்கிறீங்க? ஏன் இங்கே தமிழ் பண்பாடுன்னு சொல்லு, தமிழ் இலக்கியம்னு சொல்லு, தமிழ் மரபுன்னு சொல்லு. இங்கே மட்டும் தமிழை திராவிடமாக்குறாங்க. மற்ற ஊர்களில் எல்லாம் திராவிடம் கிடையாது. அங்கெல்லாம் கர்நாடக மண்ணு, கர்நாடக பண்பாடு, மலையாள மண்ணு, மலையாள பண்பாடு. தமிழை அழிக்கும் வேலையை தான் திமுக செய்யுது. தமிழை காப்பாற்றும் வேலையை பாஜக செய்யுது. ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இதை வச்சு தான் மக்களிடம் வாக்கு கேட்க போறீங்க அப்படிங்கிறது புரியுது. அதிமுக கூட்டணிக்குள்ள, என்டிஏ கூட்டணிக்குள்ள சிக்கல்கள் எதுவுமே இல்லையா? இல்லை இதற்கு பிறகு சிக்கல்கள் எதுவும் வராதுன்னு நம்புறீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய சீட்ஸ் டிமாண்ட் வைக்கப்படும் பாஜக தரப்புல இருந்து, அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தும், நெகோசியேஷன்ஸ் நடத்தப்படும். இது எல்லாமே எப்படி? சிக்கல்லாம் எங்களுக்கு இல்லம்மா. தேமுதிக கூட அவங்கள்ட்ட தான் போயிட்டாங்க. எந்த சிக்கலும் வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. தேமுதிக போனது அப்ப நெகட்டிவா பாக்கலையா நீங்க? கண்டிப்பா எங்களுக்கு நெகட்டிவ் இல்லம்மா. கண்டிப்பா நெகட்டிவ் இல்ல. நிறைய பேச்சுவார்த்தை போச்சு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஈஷாவுல சந்திச்சிருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெட்டிசன்கள் வச்சு செய்றாங்க. இந்த அதிகமான விலைக்கு ஏலம் போனதை பத்தி மிக தெளிவாக பேசுகிறார்கள். அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னு கேட்டா திமுகவை எதிர்த்து
தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அது. இன்றைக்கு தான் முதல் முறையாக திமுகவோட போய் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். அதனால் அது அவங்க பிரச்சனை. இனிமேல் சீட் எப்படி ஷேர் பண்ண போகிறாங்க என்னன்னு. எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் பிரச்சனையும் இல்லை. மிக தெளிவாக எங்கள் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் என்டிஏவில் மிக பலமாக இருக்கிறோம். பிரதமர் மீதும் எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீதும், அதே மாதிரி இங்கே வந்து கூட்டணிக்கு தலைமை தாருங்க எடப்பாடி அவர்கள் மீதும் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம். மிக தெளிவாக போய்கொண்டிருக்கிறது. எங்கள் மாநில தலைவர் திரு நைரா நாகேந்திரன் அவர்கள் எங்கள் கட்சியை பொறுத்தவரை மிக நன்றாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எங்களுக்கு இந்த கூட்டணி வந்து தலைவர்களை கடந்து தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு அழகான ஒரு புரிந்துணர்வை நன்றாக உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் 17ஆம் தேதி தொடங்கி 27க்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 22,000 தெருமுனை கூட்டங்களை நடத்துகிறோம். பாஜகவோட வரலாற்றிலே நடக்காத ஒரு பெரிய சாதனை. நானே ஒரு 10 தெருமுனை கூட்டங்கள் இது வரைக்கும் பேசிட்டு வந்துட்டேன். தெருமுனையில் நின்று பேசும்போது எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு 2 காவல்துறையினர் நின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 20 பேர் நிற்கிறாங்க. எதிரில் சாலையில் மக்கள் கூடிய கூட்டத்தால் பஸ்ஸு போக முடியாதுன்னு நான் பேசின கூட்டத்தில் உண்மையாக நடந்தது. பஸ்ஸே போக முடியல. அதனால் பஸ்ஸை நிறுத்தி வேறு பக்கம் திருப்பி விடக்கூடிய நிலை இருந்துச்சு. அதனால் தள்ளி நின்று கேட்பாங்கன்னு பார்த்தா நடுச்சாலையில் அவ்வளோ பேர் வந்து நின்று கேட்டாங்க. அதனால இன்னைக்கு மக்கள் வந்து பாஜக என்ன சொல்லுதுன்னு கேட்க ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனால் கிராஸ் ரூட் லெவலில் நாங்கள் போயிருக்கிறோம். திமுகவுக்கு மக்கள் வாக்களிப்பார்களான்னு எங்களை கேட்டிங்களே, திமுக வரவே வேண்டாங்கிற எண்ணம் மக்களுக்கு உறுதியாகி விட்டது. அதை ஒட்டுமொத்தமாக சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மட்டும் எங்கள் கூட்டணிக்கு இருக்கு. ஓகே, ஸோ தெளிவான விளக்கங்களையும் நேர்த்தியான பதில்களையும் கொடுத்தீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்காணலை விரிவாக பேசும். நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.